மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேத்து இல்ல, அன்னையிலிருந்து இருக்கு தம்பி. மும்மொழிங்கிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கொள்கை. இப்ப எங்கள் தமிழ் தேசியர்களின் கொள்கை ஒரு மொழி கொள்கை தான். ஆங்கிலம் பயன்பாட்டு கொள்கை, பயன்பாட்டு மொழி. தமிழ் பயிற்று மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லாமே ஆட்சி மொழி, அதிகார மொழி. எனக்கு மட்டும் இல்லை, அது ஆந்திராவுக்கு தெலுங்கு, கர்நாடகாவுக்கு கன்னடா, அப்படி தான் இருக்கணும். தர்மம்னு ஒன்று, அது நியாயம்னு ஒன்று தானே. பயன்பாட்டு மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம், அது எல்லாருமே வச்சுக்கலாம், அப்படிதான் நாங்கள் கொள்கை. இவங்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இருமொழி, இந்தி தமிழ், அப்படி இங்கிலீஷு தமிழுங்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், ஒரு தொடர்பு மொழியாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கட்டும். எதுக்கு இருக்குன்னா அப்படி தமிழ் இருந்துட்டு உனக்கு வேணா நீ ஏத்துக்க தம்பி, உனக்கு இருந்துட்டு போலாமே, அப்படி எல்லா மொழியும் இருந்துட்டு போலாமே. பயன்பாட்டு மொழியை தான் சொல்றேன் பயன் தம்பி, திருப்பி பேசுகிற. நான் பயன்பாட்டு மொழியா ஏன் ஏன் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ்லாம் இருக்கக்கூடாது? எல்லா மொழியும் தாங்க அப்படி ஒரு மொழி இது கொண்டு வராங்களே. உம்மொழி மும்மொழினா எம்மொழி எங்க இருக்கு ராஜா? நீ 500 ஆண்டை தொடாதவன் இந்த ஆட்டாடுற, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், உலக மொழிகளின் தாய். உங்க பிரதமர் சொல்றாரே, இந்திய மொழிகளின் முதன்மொழி தமிழ், தொன்மையை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்தலாம், உலக முதன்மொழி தமிழ், அது என் நாட்டில் இருப்பது பெருமைன்னு. அப்ப எனக்கு என்ன மரியாதை? அண்ணல் காந்தியடி சொல்லிக்கா பாருங்க, இந்தியா ஒற்றுமையான நாடா இருக்கணும்னா தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா மக்களும் தமிழ் படித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஏன் நீங்க அதை பின்பற்றல? மும்மொழியை தூக்கு, பன்மொழி பயில்கன் கொண்டா, பன்மொழி பயில்கன் கொண்டா. நான் ஏற்ற எதுக்கு தானே கேளு. அதுல தமிழ் பயிற்று மொழி, தெலுங்கு பயிற்று மொழி, கன்னடம் பயிற்று மொழி, மலையாளம் பயிற்று மொழி, அப்படி கொண்டு வா. மராட்டியம் பயிற்று மொழி, ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி கொண்டா. அதுல இந்தி இருக்கட்டும், வங்காளம் இருக்கட்டும், போஜ்புரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், பீகாரி இருக்கட்டும், பஞ்சாபி இருக்கட்டும், துளு இருக்கட்டும், உருது இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதானே வேறு உறுதி இல்லாத போது அப்புறம் அந்த கிளையில எத்தனை பறவை இருந்து என்ன பயன் இருக்கு? எனக்கு வேறு உறுதியா இருக்கணுங்கிற, என் மொழியை படிக்க வாய்ப்பே இல்லாத நிலையை உருவாக்கிட்டு, என் மொழி எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறைகளை உருவாக்கிட்டு நீ இந்தி படின்னா அப்புறம் நீ சாதாரணமா இருந்துட்டு போகட்டுமே. அதே தான் சொல்றேன், எம்மொழி இந்தியா மூலம் பயிற்று மொழியா இருந்துட்டு போகட்டுமே. மும்மொழியில இந்திய தூக்கிட்டு எம்மொழியை வை. எப்படி இருக்கு? அப்போ உங்க மொழியை நாங்க படிக்கணும் போது உங்களுக்கு இனிக்குது, எங்க மொழியை அழிக்காதீங்க போது உங்களுக்கு வலிக்குதுன்னா எப்படி இருக்குது? அது ஏற்க முடியாது. சும்மா நீங்க ஒரே மொழி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி, தமிழ் மட்டுமே எங்களுக்கு ஒருத்தருக்கு மும்மொழி இருக்கு, 2 மொழி இருக்கு, எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான் அப்படின்னு. அதை தான் சொல்றேன். இப்ப அதை தான் சொல்றேன், கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல. இப்ப எங்க ஐயா நாங்கெல்லாம் சொல்றது தமிழ் மட்டும் நாங்க சொல்லல. ஆந்திராவுக்கு தெலுங்கு இருக்கட்டும், கேரளாவுக்கு மலையாளம் இருக்கட்டும், தொடர்புக்கு ஒரு கெடு வாய்ப்பா வெள்ளையன் நம்மளை ஆண்டுட்டான். அதனால அது ஆங்கிலம் வந்துடுச்சு. அதை பேரைங்கிற அண்ணா கூட சொல்றாரு பாருங்க, ஒரு பசு மாடு வர்றதற்கு ஒரு கதவை போட்டோம், அப்புறம் கண்ணுக்குட்டி வர்றதுக்கு தனியா ஒரு கதவு தேவையில்லை, அது பசுமாடு வந்த வழியிலே வந்துடும். தொடர்பு மொழிக்கு தான் ஒரு இங்கிலீஷ் இருக்குது இல்ல, அப்புறம் இன்னொரு மொழி எதுக்கு திணிக்கிறேங்கிறேன். விரும்பினால் கற்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் யாரும் இந்தி படிக்கலைன்னு நினைக்கிறீங்களா தம்பி? நிறைய குழந்தைகள் படிச்சுக்கிறாங்க தேவைன்னு கருதி, விரும்பி. ஆனால் தமிழ் படிக்க எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்கா? இல்லாத போது இந்தி படிக்க எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கொடுங்கிறீங்க. தமிழ்நாடு பாடக்கல்வி மொழி இருந்திருந்தா இந்த மொழி பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா சிபிசி இந்த மாதிரி பெரிய, அதுதான் அதை தவற விட்டது யாரு? அன்னைக்கு தவற விட்டது இவங்க தானே, இவங்க தான் பெருமக்கள். இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது தான் அம்மையார் இந்திரா காந்தி கல்வியை மாநில உரிமையில இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால இப்போ அவங்க சொல்றதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இப்போ ஆந்திரா, கர்நாடகாலாம் என்ன சொல்லுது? சிபிஎஸ்சி மத்திய அரசு அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வர, அதுலேயும் அவங்க மொழியை கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வராங்க. நம்ம ஆட்சி கொண்டு வருமா? அப்படி கொண்டு வரணுமா? அதுக்கு சண்டை போடுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை, அதை நீ எடுத்துக்கொண்டு மொத்தமாக வச்சுக்கிட்டு இதை கட்டாயம் படிக்கணும், இதை இப்படி தான் செய்யணும், அந்த கொடுங்கொன்மை போக்கு இருக்குல்ல, இதை செஞ்சே தீரணுங்கிறது அது ஏற்புடையதல்ல. அது இறையாண்மை கொண்ட எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. அதையெல்லாம் சாகடிச்சுட்டு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒன்னா புடுங்குது. ஆனால் தண்ணி மட்டும் ஒன்றா வர மாட்டேதைங்க.
இது பதில் இருக்கா? வரி ஒன்றா இருக்கு, வாய்க்கா ஒன்றா இல்லையா ராஜா? அப்போ இது எல்லாம் ஒன்றா கொடுத்தா தேசப்பற்று, அவன் தண்ணி தரலைன்னா தேசப்பற்று, அது ரொம்ப அது ஆகச்சிறந்த தேசப்பற்று. எப்படி எப்படி தவிச்ச வாய்க்கு தண்ணி தான் வாங்கி தர முடியாத நீ நாட்டுப்பற்றை பற்றி ஏன் பேசுற? இந்த பாருங்க, காவேரி மேலாண்மை அமைச்சும் இன்னும் அதுக்கான தீர்வுகளும் வராமல் அதையெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, இதை பேசுறீங்க. ஹிந்தி படிச்சா தண்ணி வந்துரும்னா நான் படிக்கிறேன்.